Hello students. இப்போ நம்ம இந்த வீடியோல 11th standard maths chapter 4 அதில் உள்ள factorials அப்படின்ற இந்த கான்செப்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுல வந்து factorial அப்படின்னா product of first n natural numbers. So 1 into 2 into 3 into dot 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 n minus 1 into n. இப்போ இந்த ஃபேக்டோரியல் இதை வந்து எப்படி டினோட் பண்றோம் அப்படின்னா n ஃபேக்டோரியல் அப்படின்னு டினோட் பண்றோம். இப்போ இதுல n அப்படின்றது நேச்சுரல் நம்பர்ஸ், இது வந்து ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்றோம். ஸோ n ஃபேக்டோரியல் that is equal to 1 into 2 into 3 into dot 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 n minus 1 into n. இதுதான் n factorial, அதுக்கு உண்டான ஃபார்முலா. ஸோ இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, 1 factorial அப்படின்னா அதோட வேல்யூ என்ன? இப்போ இந்த 1 வந்து 1 times multiplication எழுதணும். ஸோ 1 இதான் அதோட வேல்யூ. அதே போல 2 factorial அப்படின்னா அதோட வேல்யூ வந்து எப்படி எழுதணும்? 1லேருந்து 2 வரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 into 2 that is equal to 1 into 2 is 2. ஸோ இதுதான் 2 factorial அதோட வேல்யூ. அதே போல 3 factorial அப்படின்னா அதோட வேல்யூ என்ன? இப்போ இந்த 3யை 1லேருந்து 3 வரையும் மல்டிப்ளேஷன்ல எழுதணும். ஸோ 1 into 2 into 3 that is equal to 1 into 2 is 2, 2 3s are 6. ஸோ 3 factorial அப்படின்னா அதோட வேல்யூ 6. இப்போ 4 factorial அப்படின்னா அதோட வேல்யூ என்ன? 1 into 2 into 3 into 4 that is equal to 1 into 2 is 2, 2 3s are 6, 6 4s are 24. So 4 factorial அதோட வேல்யூ 24. Like that, இதே போல கண்டுபிடிச்சோம் அப்படின்னா n factorial அதுக்கு என்ன வேல்யூ வரும்? 1 into 2 into 3 into dot 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 n minus 1 into n. ஸோ இதுதான் n factorial, அதுக்கு உண்டான ஃபார்முலா. இப்போ நம்ம இதுல ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுத்ததானா அதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம இதுலயே இன்னொரு கான்செப்ட் பார்க்க போறோம். ஸோ இதை பாருங்க, இப்போ இதுல வந்து 5 factorial அதோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த 5 வந்து 1லேருந்து 5 வரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 into 2 into 3 into 4 into 5. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னாக்கா 1 into 2 is 2, 2 3s are 6, 6 4s are 24, 24 into 5. What is the value? 5 4s are 20, about 0, remaining 2, 2 5s are 10, 10 plus 2, what is the value? 12. So 120. இப்போ 5 factorial அதோட வேல்யூ 120. இப்போ நான் 5 factorial 5 into 4 factorial அப்படின்னு எழுதலாமா? இப்போ இங்க பாருங்க, that is equal to 5 into 4 factorial. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா 1லேருந்து 4 வரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 into 2 into 3 into 4 into
5 சரி. அப்ப 1 into 2 into 3 into 4. So இதோட வேல்யூ என்ன நீங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 120. So இந்த 5 ஃபேக்டோரியலை 5 into 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதினாலும் அதோட வேல்யூ மாறல. So 5 ஃபேக்டோரியலை 5 into 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாம். Like that 5 ஃபேக்டோரியலை 5 into 4 into 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாம். அதே போல 5 ஃபேக்டோரியலை 5 into 4 into 3 into 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாம். அதே போல 5 ஃபேக்டோரியல் அது வந்து 5 into 4 into 3 into 2 into 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த 5 ஃபேக்டோரியல் அதை மட்டும்தான் இது மாதிரி எழுதியிருக்கோம். n ஃபேக்டோரியலை இது போல எழுதலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமா எழுதலாம். ஸோ வாங்க பார்ப்போம். n ஃபேக்டோரியல் அப்படின்னா அதோட ஃபார்முலா என்ன? எஸ் 1 into 2 into 3 into dot 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 n minus 1 into n. இப்போ இந்த n ஃபேக்டோரியலை இப்படி எழுதினாலும் ரைட் தான். n into n minus 1 into dot 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 3 into 2 into 1 அப்படி எழுதலாம். ஓகே, n factorial that is equal to n into n minus 1 factorial அப்படி எழுதலாமா? இப்ப இந்த n minus 1 factorial அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த டேர்ம் கிடைச்சிடும். n factorial is equal to n into n minus 1. அப்ப இங்க n இருக்கு, இதுல இருந்து ஒரு 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா n minus 1. n minus 1ல இருந்து ஒரு 1 மைனஸ் பண்ண என்ன வரும்? n minus 1. ஒரு 1 மைனஸ் பண்ணா minus 1. அப்ப n minus 1 minus 1 same symbol, that means add பண்ணணும். so minus 2. அப்ப இங்க வந்து n minus 1 into n minus 2. அதே போல n minus 2 அதுல இருந்து ஒரு 1 மைனஸ் பண்ணோம்னா minus 1. அப்ப n minus 2 minus 1, that means add பண்ணணும். so minus 3. அப்ப n minus 3 dot 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 2 into 1 அது போல வரும். so இந்த டேர்ம் வந்து n into n minus 1 factorial அப்படின்னு எழுதலாம். அதே போல n factorial that is equal to n into n minus 1 into n minus 2 factorial அப்படின்னு எழுதலாம். இங்க வந்து for n greater than or equal to 2 like that இது போலயும் எழுதலாம். இப்ப நம்ம இந்த வீடியோல ஃபேக்டோரியல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அந்த ஃபேக்டோரியல் கொடுத்திருந்தாங்கன்னா அதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதோட இன்னொரு ஃபார்மேட் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இதை யூஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸ்ல உள்ள சம் பார்க்கலாம். தேங்க்யூ.